ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மார்ச் 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 2வது மக்களவை தேர்தலை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. 2வது மக்களவை தேர்தல் எப்போ நடந்ததுன்னா 1957 நடந்தது. அப்போது நம்ம இந்திய நாட்டில் 17 மாநிலங்கள் இருந்தது. எத்தனை தொகுதிகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 403 தொகுதிகள் இருந்தது. எத்தனை மக்களவை பிரதிநிதிகள் நேரடியாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 494 மக்களவை பிரதிநிதிகள். அந்த தேர்தலையுமே 2வது முறையாக காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் 2வது முறையாக பிரதமராக வராரு. நமது நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் 2வது மக்களவை தேர்தல் நடந்திருக்கும். அது என்னன்னா, நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பூத்தை, அதாவது வாக்குச்சாவடி கைப்பற்றி இருப்பாங்க. அது எங்கன்னா பீகாரினுடைய பெகுசராய் மாவட்டத்தில் இருக்க மதிஹானின்ற சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ராஜியா ஹி அப்படின்ற பூத்தை தான் கைப்பற்றி இருப்பாங்க. அடுத்ததா இன்னைக்கு டேவோட ஸ்பெஷலை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 1 ஒடிசா மாநில உருவாக்க தினம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு இன்னொரு பேர் என்னன்னா உட்கலா டிவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏப்ரல் 1 1936 தான் மதராஸ் மாகாணத்திலிருந்து ஒடிசா மொழிவாரி அடிப்படையில் தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் 1 ஆர்பிஐயோட ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆர்பிஐனுடைய உருவாக்க தினம். 1935 ஏப்ரல் 1 தான் ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது. இதனுடைய கவர்னர் யாருன்னா சக்திகாந்த தாஸ். இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கு. ஆர்பிஐனோட பேங்க் ரேட் 6.75%. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா அமெரிக்காவினுடைய கூட்டு பயிற்சி. இது பேர் என்னன்னா டைகர் ட்ரைம் 2024. அதாவது இந்திய அமெரிக்க நாடுகளுடைய முப்படைகளும் சேர்ந்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டு பயிற்சி பேர் தான் டைகர் ட்ரைம் 2024. இது மெயினாக எதுக்காக அப்படின்னா பேரிடர் மேலாண்மை மற்றும் மனிதாபிமான உதவி என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்றது.